ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் இருக்குல்ல, அதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களோட லைஃப்ல இவ்வளவு வேல்யூ கிடைக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவுனா எல்லாருமே நீங்க சொல்ற வார்த்தையை கேட்பாங்க அண்ட் உங்களோட ஒவ்வொரு வேலையும் நடந்துகிட்டே போகும். சோ வேல்யூ அதிகமாகிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அதிகமான ரெஸ்பெக்ட். அதிகமான ஆட்கள் நீங்க சொல்றத கேட்பாங்க, புரிஞ்சுப்பாங்க, அதை ஒத்துக்குவாங்க அண்ட் உங்ககிட்ட இருந்து கத்துப்பாங்க அண்ட் சொல்லுவாங்க, பா லைஃப்ல ஒருத்தர் கௌரவமா இருக்கணும்னா உன்ன மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா நம்மளோட லைஃப் வந்து சோஷியல் லைஃப். இந்த மாதிரி ஏகப்பட்ட தருணம் வரும், அது நம்மளோட மென்டல் பீஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடும். உங்களை இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்ல உங்களை கேலி பண்ணிட்டு போகுவாங்க, இல்ல எதிர்க்க இருக்கிற நபர் உங்களை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி தருணத்துல எப்படி உங்களோட வேல்யூ எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும், எப்படி நீங்க ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எடுத்துன்னு வர முடியும். சோ கைஸ், அப்படி நீங்க இது எல்லாமே நடக்கணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப நான் இன்னைக்கு சொல்ல போற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இதுல உங்களோட கவனத்தை செலுத்துங்க. வீடியோட மெயின் டாபிக் குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும், உங்க மேல நீங்க ரெஸ்பெக்ட் வைக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் நீங்க உங்களை இந்த மாதிரி உருவாக்கிக்கணும். அதாவது மக்கள் உங்களை மதிப்பிடுற மாதிரி உங்களை வேல்யூ பண்ணணும். அதுக்காக நீங்க உங்களே மாத்திக்கணும். இதுக்காக நம்ம வேலை செய்யணும். ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா கண்டிப்பா இது நடக்காது. கோதுமை, அது அரைச்ச ஆட்டா, ஆட்டால இருந்து பிரெட், பிரெட்ல இருந்து சாண்ட்விச், அப்படி சாண்ட்விச் வரைக்கும் ஆகாம இருந்தா அப்போ கோதுமையோட வேல்யூ எப்படி அதிகமாகும்? அட் எவ்ரி பாயிண்ட் there is someone who is working on the wheat. கோதுமை மேல ஒவ்வொரு லெவல்லயும் பாத்தீங்கன்னா வேலை நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல கோதுமையா இருந்துச்சு, அதுக்கப்புறமா அது ஆட்டாவாச்சு. யாரோ கஷ்டப்பட்டாங்க, அதுக்கப்புறமா அது ஆட்டாவா மாத்தினாங்க. அதுக்கப்புறம் ஆட்டால இருந்து பிரெட் செஞ்சாங்க. யாரோ கஷ்டப்பட்டாங்க, அவங்களோட கஷ்டத்தை இந்த இடத்துல ஆட் பண்ணிருக்காங்க. சோ பிரெட்டோ செஞ்சாச்சு, ரேட்டோ ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் பிரெட்ல இருந்து சாண்ட்விச்சா மாத்திட்டாங்க, இன்னும் குவாலிட்டிஸ் ஆட் பண்ணிட்டாங்க அண்ட் இதோட பிரைஸ் அதிகமாயிடுச்சு. நீங்க எவ்வளவு வேல்யூஸ் வந்து ஆட் பண்றீங்களோ உங்களோட லைஃப்ல அந்த அளவுக்கு உங்களோட மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும். அப்படி நீங்க அந்த கோதுமையை பார்த்துட்டு கோதுமையாவே இருந்துட்டீங்கன்னா அப்போ உங்களோட வேல்யூ கண்டிப்பா அதிகரிக்காது. அப்படி நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போ இருந்தீங்கன்னா அப்போ உங்களோட வேல்யூ ஜீரோ. நீங்க எதுவுமே சம்பாதிக்கல, எதுவுமே கத்துக்கல. அதாவது நீங்க தேவையில்லாம இந்த 10 வருஷத்தை தொலைச்சிட்டீங்க. ஆனா அதுக்கு அர்த்தம் நீங்க இருக்கிற 10 வருஷத்தை தொலைக்க போறீங்கன்னு இல்ல. உங்ககிட்ட டைம் இருக்கு. உங்க லைஃப்ல நீங்க அந்த ஹார்ட் லெவல வந்து கிராஸ் பண்ணணும். அந்த இடத்துல இருந்து உங்களோட வேல்யூ அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும் அண்ட் உங்களோட அந்த ஒவ்வொரு லெவல்லயும் உங்களுக்கு தோணும், நான் முன்ன லெவலை விட பெட்டரா இருக்கேன்னு. நீங்க கோதுமையாவே இருக்கிற வரைக்கும் கோதுமையில இருந்து நீங்க ஆட்டாவாக மாறனா அப்போ உங்களோட வேல்யூ அதிகமாகாது. சொல்ல வரது என்னன்னா, நீங்க உங்களையே இம்ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் உங்களோட வேல்யூ அதிகமாகாது. உங்களோட வாழ்க்கையும் இந்த லெவல்ல டிபெண்ட் ஆயிடும் அண்ட் நீங்களே வந்து உங்களை டெவலப் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போறப்போ அதன் கூட உங்களோட வேல்யூவும் அதிகமாயிட்டே இருக்கும் அண்ட் மக்கள் இங்க உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இங்க பாருங்க, உலகத்துல இருக்கிற எல்லா ஆட்கள் கிட்டயும் 2 கை 2 கால் 2 கண்ணு 1 மூளை தான் இருக்கு. ஆனா சிலர் மட்டும் அவங்களோட மூளையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சில வேலை செய்வாங்க. இதனால அவங்களோட வேல்யூ அதிகமாகும். நீங்க எதுவுமே செய்யாம இருந்தா, உங்களுக்கு எந்த ஒரு மோட்டிவும் இல்லனா அப்போ உங்களோட வேல்யூ அதிகமாகாது. இது வெறும் உங்க மேலதான் டிபெண்ட் ஆயிருக்கு, நீங்க உங்களை எவ்வளவு டெவலப் பண்ணிக்க போறீங்கன்னு. சோ டெவலப் எப்படி ஆகுறது? இதெல்லாம் ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு. ஸ்கில் கத்துக்கிறதுனா என்ன? உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து வளர்த்துக்கங்க. அப்படி உங்களுக்கு மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, பாட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களோட சிங்கிங் ஸ்டைல டெவலப் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, டெவலப்மெண்ட் ரொம்பவே முக்கியம். அட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் லைஃப் we should make some development in ourselves, in our skills. உங்களோட திறமை மேல நீங்க வேலை செய்யணும். அப்பதான் மக்கள் உங்களை வேல்யூ பண்ணுவாங்க அண்ட் உங்க கூட நல்லா பழகுவாங்க. இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்பெக்ட், மரியாதை கேட்டு வாங்குற விஷயம் கிடையாது. அதை நம்ம சம்பாதிக்கணும். இனே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இது ரொம்பவே அவசியமானது. 8 மெத்தட் சொல்ல போறேன். இது உங்களோட லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு மக்களோட பார்வையிலோ உங்க பார்வையிலோ நீங்க உங்களோட வேல்யூவை அதிகரிச்சுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, improve your communication skills. நீங்க உங்களோட ஆபீஸ்ல இல்ல காலேஜ்ல இந்த மாதிரி நபரை பார்த்திருப்பீங்க. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க அண்ட் அவங்களோட வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அதிகமா வேஸ்ட் ஆஃப் டைமா தான் இருக்கும். அதாவது அவங்களோட வார்த்தையில இருந்து பிரயோஜனமா எதுவுமே கிடைக்காது. ஆனாலும் அவங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் மேல மக்கள் அவங்களோட கவனத்தை அதிகமா செலுத்த மாட்டாங்க, அவங்கள வேல்யூ பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் என்ன தோணும் பாத்தீங்கன்னா, அட இந்த நபர் வந்து எப்பவுமே இது மாதிரி தான் வளரிட்டே இருப்பாருன்னு. சோ இதனாலதான் நீங்க யார்கிட்ட பேசும்போது நீங்க நல்லா யோசிச்சு நிதானமா பேசணும். தேவையில்லாம சப்ஜெக்டை விட்டு விலகி எதுவுமே பேசாதீங்க. பேசும்போது நல்ல வார்த்தைகளை பிரயோகிங்க. நீங்க பேசுற அந்த வார்த்தைங்க மீது எதிர்க்க இருக்கிற நபருக்கு என்ன மாதிரியான ஒரு எண்ணங்க ஏற்படும் அத பத்தி யோசிங்க. உங்களோட வேர்ட் ஒன்னு வேல்யூபிள். உங்களோட வேர்ட்ஸ் அண்ட் நீங்க சொல்ற விதம் வந்து உங்களை ரெப்ரசென்ட் பண்ணுது. உங்களோட பர்சனாலிட்டியை நீங்க யோசிக்கிற விதத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. யாரா 2 நபர் வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்ப நடுவுல குறுக்க போய் எதுவுமே பேசாதீங்க. அப்படி யாராவது உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்டாங்கன்னா மட்டும் அட்வைஸ் கொடுங்க, இல்லனா வேண்டாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இருக்கிறதுல ரொம்பவே கம்மியா தான் பேசணும். ஆனா இந்த மாதிரி பேசுங்க, நீங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டு எதிர்க்க இருக்கிற நபர் வந்து இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி.
அது லாஜிக்கலான விஷயமா இருக்கணும் அண்ட் ஜென்யூனான வார்த்தைகளா இருக்கணும். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க இத்தனை வருஷமா என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை வந்து இன்டர்வியூர் வெறும் 10 நிமிஷத்துல வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஆனா அவர் என்ன ஜட்ஜ் பண்றாரு, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நீங்க சொல்ற விதம், உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் உங்களோட கான்பிடன்ஸ். இது 10 நிமிஷத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு இதுல இருந்தே தெரிஞ்சிடும் நீங்க இந்த ஃபீல்ட்ல என்ன பண்ண போறீங்கன்றத. அப்படி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருந்துச்சுன்னா அப்போ டெஃபினட்டா நீங்க உங்களோட லைஃப்ல முன்னேறிட்டம் போவீங்க அண்ட் உங்களோட வேல்யூ அதிகமாகும். மெத்தட் நம்பர் 2, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லாதீங்க. டோன்ட் டெல் எவ்ரிதிங். நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்படி ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட லைஃப பத்தி கேக்குறப்போ அப்ப நம்ம எக்ஸைட் ஆகி என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு விஷயத்தையும் டீடைலா சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். அதாவது நான் சொல்ல வரது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லா சீக்ரெட்ஸையும் அவங்க கிட்ட சொல்லிடுவோம். இத கேட்கறதுக்கு எதிர்க்கிற நபருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ நம்மளோட எல்லா கதையும் சொல்லிடுவோம். இதனால எதிர்க்கிற நபருக்கு நீங்க சீக்கிரமாவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அவருக்கு என்ன தோணுன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க உங்களை பத்தி பேசிட்டு இருப்பீங்கன்னு. அண்ட் இதனால என்ன ஆகுது, அவங்களோட கண் பார்வையில உங்களோட வேல்யூ கம்மியாயிடும். சோ இனி நீங்க எப்ப பேசும்போதும் எதிர்க்க இருக்கிற நபரோட இன்ட்ரெஸ்ட்க்கு பிரகாரம் பேசுங்க. பாருங்க அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. அண்ட் எப்ப அந்த நபர் வந்து உங்களை பத்தி ஏதாவது கேட்கும் போதும் இல்ல உங்களோட கரண்ட் சிச்சுவேஷனை பத்தியும் கேட்டாலும் அப்ப முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு குறைவா மினிமம் எவ்வளவு அவசியமோ அந்த அளவுக்கு மட்டும் சொல்லுங்க. அப்படி அவருக்கு இன்னும் எதனா தெரிஞ்சுக்க விரும்பினா அவரே கேட்பாரு. சோ இதனால நீங்க எல்லாத்தையும் சொல்ல உட்காந்துராதீங்க. இங்க பாருங்க வாய்ப்பு இருக்கு நீங்க எதிர்க்கிற நபரை முழுசா நம்புவீங்க. ஆனா அவர் உங்களை சீட் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. சோ இதனால அவரோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு அவசியமோ அவ்வளவு மட்டும் பேசுங்க. இதனால நீங்க ஏமாறாமலும் தப்பிச்சுக்கலாம் அண்ட் கம்மியான நேரத்துல உங்களோட வார்த்தைகளை சொல்லி முடிச்சிடலாம். இதனால உங்க மேல நம்பிக்கை அதிகமாகும் அண்ட் நம்பிக்கை இருக்கும்போது உங்களோட வேல்யூ அதுவாவே அதிகரிக்கும். சோ இதனால தான் கைஸ் எப்பவுமே உங்களோட எல்லா விஷயத்தையும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. பாயிண்ட் நம்பர் 3, உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கோங்க. மேக் யுவர் செல்ஃப் பெட்டர். ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களையே பெட்டர் ஆக்க முயற்சி பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற குறைகளை பார்த்துட்டு அது மேல ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. புது புது விஷயத்தை கத்துக்கோங்க. இதனால நீங்க உங்களோட லைஃபை பெட்டர் ஆக்கிக்கலாம். உங்களோட லைஃப்ல டிஃபிகல்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் கண்டிப்பா வரும். ஆனா நீங்க அதை பார்த்து பயப்படாம அதை ஃபேஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க உங்களையே டெவலப் பண்ண முடியும். கைஸ் இங்க பாருங்க, நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதுனால வெறும் உங்களை தான் நீங்க லாஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படி நீங்களே உங்களை பெட்டர் ஆக்கிட்டு உங்களோட லைஃப்ல நீங்க எதனா செஞ்சீங்கன்னா அப்ப மக்கள் அவங்களாவே உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. உங்களோட லைஃப்ல ஒவ்வொரு செகண்டோ எந்த செகண்டும் இந்த மாதிரி போக கூடாது. நீங்க புதுசா எதுவுமே கத்துக்காம இருக்கிற மாதிரி. நீங்க யார்கிட்ட இருந்தோ எதுல இருந்தோ, அது புக்கா இருக்கலாம், கிளாஸா இருக்கலாம், டிபேட்டா இருக்கலாம், இல்ல மூவிஸோ இல்ல மக்கள் கூட சேர்ந்து அவங்க கிட்ட பேசியோ ஏதாவது பார்த்தா கூட சரி, நீங்க அதுல இருந்து புதுசா எதனா கத்துக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி நீங்க இந்த விஷயம் எல்லாமே செஞ்சு இதுல இருந்து எதுவுமே கத்துக்கலனா அதுக்கு அர்த்தம் நீங்க வெறும் உங்களோட டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னா அதுக்கு அர்த்தம் நீங்க உங்களோட வேல்யூவை நீங்களே கம்மி பண்ணிக்கிறீங்க. சோ புதுசா எதனா கத்துக்கிட்டு அதை உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணி அண்ட் அதே விஷயத்தை நீங்க வேற இன்னொருத்தருக்கு கத்து கொடுத்து நீங்க அவரோட ஐடலாவோ ஆகலாம். கரெக்ட் தானே? உங்களோட வேல்யூஸையும் உங்களோட ரெஸ்பெக்டையும் அதிகரிச்சுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 4, ரொம்பவே அவைலபிளா இருக்காதீங்க. டோன்ட் பி டூ மச் அவைலபிள். யாருக்காவது நேரம் செலவழிக்கிறது, யாருக்காவது உதவி செய்யறது நல்ல விஷயம் தான். ஆனா யாருக்குமே ரொம்பவே அவைலபிளா இருக்காதீங்க. ஏன்னா அப்படி நீங்க யாருமே கேட்காமலே ஒவ்வொரு டைமும் யாராவது வார்த்தையை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அண்ட் அவங்களுக்கு ரொம்பவே அவைலபிளா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த மாதிரி பண்றதுனால நீங்களே உங்களோட வேல்யூவை கம்மி பண்ணிக்கிறீங்க. அண்ட் நீங்க எல்லா வேலையும் செஞ்சதுக்கு அப்புறமாவோ மக்கள் உங்க மேல கவனத்தை செலுத்த மாட்டாங்க. பதிலா அவங்க உங்களோட முதுகுக்கு பின்னாடி உங்களே கிண்டல் பண்ணி பேசுவாங்க. சோ உங்களோட வேல்யூவை ஹையா வச்சுக்கிறதுக்காக நீங்க பிஸியா இருக்கணும். உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணுங்க. மக்களுக்கு கொஞ்சம் கம்மியாவே அவைலபிளா இருங்க. இங்க பாருங்க கைஸ், அதுக்கு நானு இங்க யாரையும் உங்களை ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. ஹெல்ப்ன்றது பண்ணணும் தான். அதுக்காக உங்களோட எல்லா வேலையை விட்டுட்டு கிடையாது. அப்படி நீங்க உங்களோட வேலையில இருந்து ஃப்ரீயா இருந்தா மட்டும் அப்ப நீங்க மற்றவங்களுக்காக வேலை செய்யலாம். சொல்ல வரது என்னன்னா பி வேல்யூபிள் பட் நாட் அவைலபிள். இங்க பாருங்க, உங்ககிட்ட சுத்தமா டைமே இல்ல அண்ட் அந்த நேரத்துல உங்ககிட்ட இந்த மாதிரியான ஒரு வேலை சொல்றாங்க. ஆனா நீங்க அதை செய்ய விரும்பல. அந்த சிச்சுவேஷன்ல நீங்க அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லிடணும். உடனே மறுக்கிறதுனால அவங்களோட நம்பிக்கை உங்க மேல உடையாது அண்ட் அவங்க இதையும் புரிஞ்சுப்பாங்க நீங்க உங்களுக்காக ஏதோ வேலை செய்றீங்கன்னு. இங்க பாருங்க, எப்பவுமே எல்லாருக்குமே ஃப்ரீயா இருக்காதீங்க. எந்த ஒரு நபருக்கோ இவ்வளவு ஃப்ரீயாவே இருந்துடக்கூடாது. இதனால மக்கள் உங்களை ஃப்ரீயா இலவசமா நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க உங்களை வந்து இந்த மாதிரி மாத்தி வச்சுக்கணும். அதாவது யாராவது வந்து உங்ககிட்ட ஒரு வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க இதை யோசிக்கணும். அட தெரியாதுப்பா, அவருக்கு இது செய்யறதுக்கு டைம் இருக்குமா இல்லையான்னு. அவர் அவரோட வேலையில பிஸியா இருப்பாருன்னு நினைக்கணும். அவர் இவ்வளவு யோசிக்கிறதுனால இது என்ன டிஃபைன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட டைம் நல்லா யோசிச்சு தேவையான விஷயத்துல தான் செலவு பண்றீங்கன்னு. இதனால உங்களோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஹெல்ப் பண்றது யாருக்காச்சும் வேலை செய்யறது தப்பான விஷயம் கிடையாது. ஆனா நம்மளோட வேலையை விட்டுட்டு மத்தவங்களுக்காக வேலை செய்யறது இருக்குல்ல, இது தப்பு. எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு தான் இருக்கணும். அப்படி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அண்ட் அந்த நபருக்கு உண்மையாவே உங்களோட அவசியம் இருந்துச்சுன்னா அப்போ அந்த சிச்சுவேஷன்ல நீங்க அவருக்கு கண்டிப்பா உதவி செஞ்சு தீரணும். இந்த மாதிரி செய்யறதுனால அவரோட பார்வையில உங்களோட வேல்யூ அதிகமாகும். ஸ்மார்ட் ஆகுங்க. இங்க பாருங்களேன், பல வாட்டி அவங்களா உங்களுக்கு வேல்யூ கொடுத்திருக்க மாட்டாங்க. உங்களை குறைவா தான் எடை போட்டிருப்பாங்க. அவங்க அவங்களுக்காக எதனா ஒரு வேலை நடக்கணும்னா அப்ப மட்டும் திடீர்னு உங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. சோ இதனாலதான் கைஸ் நீங்க கொஞ்சம்
கவனமா இருக்கணும். கோவமா இல்ல அன்பாவே நீங்க மாட்டேன்னு சொல்லிடுங்க. உங்களோட வேல்யூ உங்க கையில தான். மெத்தட் நம்பர் 5, உங்களுக்கான ஒரு ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஸ்டைல பத்தி பேசல. நீங்க உங்களோட இந்த மாதிரி ஒரு ஸ்டைல மெயின்டைன் பண்ணுங்க. அது நேச்சுரலாவும் இருக்கணும், மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் இருக்கணும். நான் சொல்ல வரது என்னன்னா, நீங்க உங்களோட பர்சனாலிட்டியை இந்த மாதிரி மாத்துங்க, சோ தட் மக்கள் வந்து உங்களை பார்த்ததுமே அவங்க இம்ப்ரெஸ் ஆயிரணும். உங்களோட பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயத்தையும், உதாரணத்துக்கு உங்களோட பாடி பாஸ்டர், நீங்க பேசுற விதம், உங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், உங்களோட ஸ்மைல், உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துட்டு வரணும். இதனால மக்களுக்கு உங்களை பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும், அவங்க உங்களுக்கு வேல்யூ கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க. நீங்க பார்க்க எப்படி இருக்கீங்களோ அது மேல உங்களோட பர்சனாலிட்டி டிபெண்ட் ஆயிருக்கு. உங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தெரிய வரும். அப்படி நீங்க இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா, அப்ப மக்கள் இணைய உலகத்துல உங்களை அதிகமா வேல்யூ பண்ணுவாங்க, உங்களை அதிகமா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பாயிண்ட் நம்பர் 6, யார் மேலே டிபெண்ட் ஆகி இருக்க கூடாது. பிகம் செல்ஃப் டிபெண்டன்ட். உங்களோட லைஃபோட பொறுப்பை நீங்க தான் எடுத்துக்கணும். யார் மேலே முழுசா நம்பிக்கை வச்சிருக்க கூடாது. ஏன்னா நீங்க யார் மீதாவது டிபெண்ட் ஆகி இருந்தீங்கன்னா, அப்போ மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களோட வேல்யூ அதுவாவே கம்மியாயிடும். ஏன்னா எல்லாருக்குமே என்ன தோணும்னு பாத்தீங்கன்னா, அவர் இல்லாம உங்களோட வாழ்க்கையே நடக்காதுன்னு. அண்ட் பல தடவை பாத்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேலயே வந்துரும். சோ இதனால யார் மேலே டிபெண்ட் ஆகி இருக்காதீங்க. அப்படி நீங்க ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருந்தீங்கன்னா, அப்ப யார்கிட்டயாவது ஹெல்ப் வாங்கிக்கலாம். ஆனா அப்ப அந்த நபர் உங்களுக்கு உதவி செய்ய மறுத்துட்டாங்கன்னா, அப்ப அவங்க பின்னாடி ஓடாதீங்க. ஏன்னா நீங்க ரொம்பவே விரட்சியில யார்கிட்டயாவது உதவி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் அந்த கண்டிஷன்ல அந்த நபர் உங்களுக்கு உதவி செய்யாம போயிட்டாங்கன்னா, அப்போ இந்த மாதிரி ஒரு நபரை உங்களோட லைஃப்ல வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? சோ இதனால தான் கைஸ், யார் மேலேயும் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்க கூடாது. உங்க மேல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு சம்பாதிக்க கத்துக்கோங்க. யார்கிட்டயாச்சும் கையேந்தியே நம்மளோட வாழ்க்கையை எவ்வளவு நாளைக்கு தள்ள முடியும்? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அவங்க உங்களை கை விட்டுருவாங்க. போதும்பா, ரொம்பவே ஆயிடுச்சு, நீ வாழ்க்கை பாருன்னு சொல்லிடுவாங்க. செல்ஃப் டிபெண்டா இருக்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்பவே அவசியமானது. நீங்க செல்ஃப் டிபெண்டா இருந்த தீரணும். இதனால நீங்க யார்கிட்டயோ தவளை குனியணும்னு அவசியம் வராது. பதிலா மக்கள் உங்களை மதிப்பாங்க. மெத்தட் நம்பர் 7, உங்களோட வேல்யூவை அதிகமாக்க. உங்களோட லைஃப் அண்ட் உங்களோட கரியர் உங்களோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருக்கணும். அப்படி நீங்க இந்த மாதிரி எதனா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அந்த இடத்துல இருக்கிற நபர் உங்களை சுத்தமா மதிக்கிறதே கிடையாது. எப்பவுமே உங்களை குறையா காமிப்பாங்க, திரும்ப திரும்ப உங்களை ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க அந்த பர்சனுக்காக அழுவுறீங்க, கெஞ்சுறீங்க, திரும்ப திரும்ப அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க. ஆனாலும் அவருக்கு நீங்க ஒரு பொருட்டாவே தெரியாது. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க அவங்க பின்னாடியே போய் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட டவுன் ஆக்கிக்க கூடாது. இந்த மாதிரி ஆட்களை எவ்வளவு சீக்கிரமா உங்களோட வாழ்க்கையில இருந்து விளக்க முடியுமோ விளக்கிடுங்க. யாரெல்லாம் நீங்க இருந்தாலும் இல்லனாலும் அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே இருக்காதோ, இந்த மாதிரியான ஆட்கள் கூட இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க உங்களோட லைஃப், உங்களோட கரியர் மேல தான் உங்களோட அதிகமான போக்கஸ் செலுத்தணும். ஏன்னா நீங்க உங்களோட கரியர்ல நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை நீங்களே செஞ்சுக்கலாம். இதுக்கு யாருமே அவசியம் இல்ல, நீங்களே போதும். அண்ட் உங்களோட லைஃப் அண்ட் உங்களோட கரியர் இது உங்களோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருக்கணும். அப்படி இது ரெண்டுமே சரியா இருந்துச்சுன்னா அப்ப மிச்சம் எல்லாமே சரியாயிடும். சோ இந்த மாதிரியான ஆட்கள் பின்னாடி போகிறத விட்டுருங்க. யாருக்கெல்லாம் உங்களோட வேல்யூவே தெரியலையோ, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை எழுந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹேவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன் யோர்செல்ஃப். நீங்க உங்களையே நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் நீங்க எவ்வளவு வேல்யூ ரெஸ்பெக்ட் வந்து டிசர்வ் பண்றீங்களோ அதுக்கு குறைவா எந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்து நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்குறீங்கன்னா அப்ப அந்த சொந்தம் எந்த ஒரு பிரயோஜனக்குமே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 8, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ண, செல்ஃப் வேல்யூ அதிகமாக்க. நீங்க லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் அடையறீங்களோ மக்கள் உங்களை அந்த அளவுக்கான வேல்யூ கொடுப்பாங்க. சோ இதனால தான் கைஸ், உங்களோட லைஃப்ல ஒரு நல்ல கோல் செட் பண்ணுங்க, அத நல்லா பிளான் பண்ணுங்க, அண்ட் அது மீது நைட்டும் பகலுமா வேலை செய்யுங்க. அண்ட் நீங்களே அந்த சக்சஸ் அடையறதுக்கான தகுதியை வளர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது உங்களோட வேல்யூஸ் வந்து டிஃபைன் பண்ணும். நீங்க இன்னைக்கு என்ன செய்றீங்களோ அந்த விஷயத்துல நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னா அப்போ உங்களோட கான்ஃபிடன்ஸ், உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க இந்த லெவலுக்கு போயிடுவீங்க. அப்புறம் மக்கள் இந்த வழியை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களாவே உங்களை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி நீங்களே இருக்கிற ஃபீல்டுல சக்சஸ்ஃபுல்லா இல்லனா அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க எதுவுமே செய்யலன்னு. இந்த சிச்சுவேஷன்ல மத்தவங்க எப்படி உங்களை வந்து வேல்யூ பண்ணுவாங்க சொல்லுங்க? அப்ப மத்தவங்க எப்படி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க? சோ கைஸ், இதுதான் இந்த 8 பாயிண்ட்ஸ். இதுல வர்க் பண்ணி நீங்க உங்களோட வேல்யூவை அதிகரிச்சுக்கலாம். நான் ஒரு வாட்டி சீக்கிரமா ரிவைஸ் பண்ணிடுறேன் இந்த விஷயத்தெல்லாம். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து புரிஞ்சுக்கோங்க. மக்களுக்கு அவசியத்துக்கு மீதி அவைலபிளா இருக்காதீங்க. வேல்யூபிள் ஆகுங்க, கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகுங்க. உங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகி காட்டுங்க. செல்ஃப் டிபெண்டன்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் மத்தவங்க கூட நீங்களே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோங்க. அப்பதான் மத்தவங்க உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் guys. அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.